பத்ரி தம்பி வாங்கண்ணே. கிராமத்துல என்னவோ நடக்குது. உள்ளுக்குள்ளேயே எல்லாரும் இயேசுவோட இந்த சினிமாவை பத்தியே பேசுறாங்க. அவர் கதையே அப்படிப்பட்டதுன்னு ஆ, உள்ள போய் பதிஞ்சிரும் மனசுக்குள்ள. ம், பார்த்தா கண்ணுல கண்ணீர் வந்துரும். உண்மைதான். ஆனா எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் தான்ப்பா ஞாபகம் வருது. இயேசு அந்த செத்து போன பொண்ண பிழைக்க வச்சாரு. அந்த பொண்ணோட அப்பா அவர்கிட்ட வந்து என் மகளை காப்பாத்துன்னாரு. இயேசுவே, இயேசுவே, என் ஒரே மகளை காப்பாற்ற வாரும், இரக்கம் காட்டும். அவளுக்கு 12 வயதாகிறது. அவள் மரண வேதனைப்படுகிறாள். தயவு செய்து வாரும். யவீர்வே, நான் வருந்துகிறேன். இயேசுவே, உன் மகள் மரித்து போனாள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். பயப்படாதே, விசுவாசமாயிரு, அவள் குணமடைவாள். ஆச்சரியமா இருக்கு. இயேசு அவ கைய பிடிச்சு எழுந்துருனாரு, அவ்வளவுதான். அவ எந்திரிச்சு ஓடி ஆட ஆரம்பிச்சிட்டா. அது ரொம்ப பெரிய அற்புதம்ப்பா. சரியா சொன்னீங்கண்ணே. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ஒரு பெரிய மகானா, கர்த்தரோட அவருக்கு நேரடி சம்பந்தம் இருக்கான். ரொம்ப சரி. இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. உலகின் வண்ணம் நன்றே, உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. ஒவ்வொரு மூச்சிலும் அவரே உடன் இருப்பார் நம் முன்னே. ஒவ்வொரு மூச்சிலும் அவரே உடன் இருப்பார் நம் முன்னே. உலகின் வண்ணம் நன்றே. தேடினால் கிடைப்பது ஆவார் திருவுருவம், நாடினால் நன்மனதுடனே ஓடியே வருவார். உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. உலகின் வண்ணம் நன்றே. அப்பா, எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காங்க.
செடி கொடியெல்லாம் வெட்டி களை எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நடவுக்கு நிலம் தயாரா இருக்கு. அது சரி, நிலம் தயாரா இருக்கலாம். உழவு மாடுகளுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? அதுவும் பண்ணியாச்சுப்பா. என்னமோ போ, நமக்குன்னு நிலம் மாடுங்க எப்பதான் சொந்தமா இருக்க போகுதோ. அம்மா, தலை பின்னி விடுறியா? சரி வா மகளே. அப்பா, இந்த ஜமீன்தாருங்க நம்ம வயத்துல அடிச்சு நம்ம குடும்ப கடன் எல்லாம் அடைக்காத வர விமோசனமே கிடையாது. விதி. நம்ம நிலம் நம்ம சொத்து மேலேயே நமக்கு அதிகாரம் இல்லை. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட வழி இல்லை. என்ன செய்ய? தண்ணி. கடன் தொலையே அப்படித்தானேப்பா, ஆளை படுகுழிக்கு தள்ளிடும். சரியா சொன்ன. எல்லாம் பணம் படுத்துற பாடு. காசை விட்டெறிஞ்சா காரியம் நடக்கும். அவங்களுக்கு தான் எவ்வளவு கல்லு மனசு. நம்ம சுகதுக்கங்களை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? எது எப்படியோப்பா, இந்த ஜென்மத்துல எதுவும் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. ஆமா, ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவனை அடைவோம் என்று நம்புகிறோம். உன் கஷ்டங்களை போக்கிடுவான் அவன் ஒரு நாள், தந்திடுவான் சுகங்கள் உனக்கு ஒரு நாள். வினாடிக்கு வினாடி உன் வாழ்க்கை நகர்கிறது. உனக்கு அதன் தன்மை எங்கே புரிகிறது? பாவி மனிதா, நீ ஒரு விஷயத்தை மறக்கிறாய். அவனுடைய ராஜ்யத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மாலையில் உன் வாழ்வில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் உலகத்தில் ஒளி வீசுகிறது. ரொம்ப சரி. எப்ப எது நடக்கணுமோ அப்பதான் அது நடக்கும். ஜனங்க ஏன் தான் சொல்றாங்களோ அற்புதம் நடக்குதுன்னு. கிராமத்துக்கு ஒரு சினிமா வந்திருக்காமே, அதுல கூட இப்படி ஏதோ காட்டுறதா சொல்றாங்க. ஆமாம்பா, இன்னைக்கு அந்த சினிமாவை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க? அது வந்து உலகத்துல எல்லாமே ஏன் நல்லதாவே நடக்க கூடாது? முந்தியெல்லாம் நடந்துச்சான். அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தை படைச்சப்ப இதுல எந்த குறையுமே இல்ல. மனுஷனுக்கு வேண்டி எல்லாமே இருந்துச்சான். ஓ, இப்ப எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. இதத்தான் பேசிக்கிட்டாங்க எல்லாரும். இப்ப எதுவுமே நியாயமா நடக்கிறது இல்லன்னு. என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாரு. நம்ம நிலத்துல வாழறதுக்கே கடன் வாங்குற நிலைமை. நம்ம வயல்ல உழைக்கிறோம், ஆனா விளைச்சல நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உசுறு வாழ 2 வேளை கஞ்சியோ கூழோ கிடைக்குது. அவங்களுக்கு அவங்க செல்ல நாய் மாடுங்க எப்படியோ அப்படிதான் நாமளும். கருணையுள்ள கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னு இந்த சினிமா சொல்றது உண்மைன்னா இந்த உலகத்துக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்பா, இந்த உலகத்தை படைச்ச கதை பிரமாதமா இருக்கும். தப்புக்கு காரணம் மனுஷன்தான். அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறான். கடவுள் எப்பேற்பட்ட உலகத்தை படைச்சாரு தெரியுமா? அங்க கஷ்டம் கெட்டதெல்லாம் கிடையாது. அன்பு வெள்ளம் தான். அவர் ஆணையும் பொண்ணையும் படைச்சு சொன்னாரு, போங்க, போய் இந்த அழகான பூலோகத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருங்க. இங்க எந்த குறையும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடாதேன்னு. மனுஷன் கேப்பானா? சாத்தான் வலையில விழுந்து கெட்ட மர பழத்தை பறிச்சு தின்னுட்டான். அப்புறம் என்ன? எல்லாமே மாறி போயிடுச்சு. நன்மொழிகளும் கடவுளும் அவங்க கண்ணில் படவே இல்லை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல தீமைகள், மரணம், நோய்கள் எல்லாம் பெருகி போயிடுச்சு. நன்மைகள், அன்பு, பாசம் எல்லாம் மெல்ல மெல்ல மறைஞ்சு போச்சு. ஓ, இப்பதான் புரியுது மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து எப்படி இத்தனை தூரம் விலகி போயிட்டான்னு. இதனாலதான் உலகத்துல இம்புட்டு கஷ்டம், துன்பம். நம்ம துயரங்களும் நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. ஆமாம்பா, வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம கதியே பாருங்களேன். ஆனா இது இப்படியே தான் இருக்குமா? இதுக்கு வழி, தீர்வு எதுவுமே இல்லையா? இருக்குப்பா, இருக்கு. ஒரே ஒரு நம்பிக்கை, அதுவும் கடவுள் தான். நம்மள உண்மையா நேசிக்கிறவரு. அதனாலதான் அவர் தான் ஒரே மகன் இயேசுவை பலி கொடுத்தாரு. அப்படியாச்சும் அவர் மறுபடியும் நம்ம கூட உறவு வச்சுக்கலான்னு. ஆமா, நான் பார்த்தேன்.
அவருக்கு நடந்த அநியாயத்தை நினைச்சா எனக்கு கோபமா வருது. சினிமால அவரு ஜெபிக்கிறதுக்காக ஜெபக்கூடத்துக்கு போறாரு. அங்க கடவுளோட தேவாலயத்தை அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை பாக்குறாரு. இயேசுவால இத பொறுத்துக்க முடியல. அவரு அவங்களுடைய மேஜைகளை புரட்டி விட்டு அவங்களையும் வெளியில விரட்டினாரு. கடைசியில அவர் இன்னொன்னு சொன்னாரு, நம்ம உலகத்துல அநியாயமே நடந்ததில்லை. பாத்தீங்கல்ல அப்பா, இயேசு கிட்ட அந்த நோயாளியை கூட்டிட்டு வந்தப்ப அவர் குணப்படுத்திட்டாரு. இயேசு சொல்றாரு, கர்த்தர் ரொம்ப கருணை உள்ளவரு, அவர் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு. ஆன்மீக பயணத்துல நம்மளால தனியா நடக்க முடியாதுன்னு தெரியும். நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் கோவப்பட மாட்டாரு, தண்டனையும் தரமாட்டாரு. கடவுளுக்கு வேண்டியதெல்லாம் நாம அமைதியா வாழ்ந்து அமைதியா சாகணுங்கிறதா. என்னிடத்தில் வாருங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், நம் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல இருந்தப்ப கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் எவ்வளவு எடுத்து சொன்னாரு. அவருடைய அன்பு, அவருடைய பாசம், நம்பிக்கையின் நன்மை எல்லாம். அதாவது மரித்தவர்களை கூட உயிர்ப்பித்து காட்டினார். இப்ப புரியுது, இயேசுவை தெரிஞ்சவங்களுக்கு கடவுளையும் தெரியும். கர்த்தரின் அன்பு கடவுளை பத்தின நம்ம அறிவையும் நனவாற்றலையும் சிந்தனையையும் மாற்றும். கர்த்தரின் அன்பு உண்மையான அன்பாக இருந்ததினால் அவர் தன் மகனை நம்ம கூட வாழ அனுப்பிச்சாரு. அவரை சிலுவையில அறைய அனுமதிச்சாரு. கர்த்தர் அப்படி அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா நம்மளோட ஆன்மாக்களை ரட்சிக்கவே அப்படி செஞ்சாரு. கர்த்தர் தன் ஒரே குமாரனை எப்படி தியாகம் செஞ்சாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்பேற்பட்ட அன்பை என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா இதனால கடவுள் மேல நம்பிக்கை அதிகமாகுது. அவர் நம்மளை காப்பாத்துவாரு, நம்மளை கவனிச்சுப்பாரு. நாம உசிரோடு இருக்கும் போதும் கடைசியா நாம கண்ணை மூடுற வரைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னு சொல்வேன், கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா அவர் மகன் இயேசு மூலமா தான் அது முடியும். ரொம்ப சரி. உலகத்தை படைச்ச புதுசுல கர்த்தர் தானே இறங்கி வந்து சாயங்கால வேளையில மனுஷனோட உலாவினார்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கப்பா, அந்த சர்வசக்தி படைச்ச கடவுள் இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாத்தையும் படைச்சவரு இவ்வளவு நெருக்கமா மனுஷனோட உறவு வச்சிருந்தாரு. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, ஆனா இது மட்டும் நிஜமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உண்மைதான். இப்பவும் நாம ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள்கிட்ட நெருக்கமா தான் இருக்கோம். அவரும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நேசிக்கிறாரு. என்ன, அதை நாம நம்பணும், அதுல நம்பிக்கை வைக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த கர்த்தரை நாமளும் காணலாம். ஒரு நண்பனா இயேசு மெசியா, அதான் அந்த படத்தோட ஹீரோ, நம்மள கர்த்தர் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அதனால நாம இப்ப அவர் கூட பேசலாம், எப்ப வேணுமோ அப்போ. நாம இப்ப பேசுற மாதிரியே கர்த்தர் கூடவும் நம்மளால பேச முடியுமா? ஆமா, நிச்சயம். நம்ம சுகதுக்கங்களை எல்லாம் அவர் கூட பகிர்ந்துக்கலாம். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு. மனுஷனா இருக்கிறதோட அர்த்தம் அவருக்கு தெரியும். இந்த உலகம் நல்லதா இல்லாம இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் நம்ம சொந்த வாழ்க்கையை நல்லா வாழலாம். அதோட கடவுளோட வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. அவர் எது சொன்னாலும் அது நடக்கும்.
நானே ஆதியும் அந்தமும்னு அவர் சொல்லிருக்காரு. அதாவது உலகத்தை படைச்சப்ப அவர் இருந்தாரு, அழியும் போதும் அவர் இருப்பாரு. பின்ன நாம எதுக்கு கவலைப்படணும்? உலகத்துல பிறந்ததுல இருந்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பொறுப்பு அவரோடதுதான். அவர் பார்த்துப்பாரு. அவரில் பிறந்ததா உலகம் தானே, அவரில் மறைந்திடம் தானே. அவரே தருவது இன்பம், அவரால் மறைந்திடும் துன்பம். வாழ்வில் எல்லாம் அவரது கைவண்ணம், வாழ்வில் எல்லாம் அவரது கைவண்ணம் ஒளிர்கிறதே. உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. உலகின் வண்ணம் நன்றே. இப்ப நீங்க வாங்க. கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? குழந்தையோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்குங்க. காய்ச்சல் கடுமையா இருக்கு. இந்தாங்க, நான் மாத்திரை தரேன். சரிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க. கூடவே இந்த மருந்தை குடிக்க கொடுங்க. சரிங்க. சரி, நான் வரேன் டாக்டர் ஐயா. நீங்க வாங்க. சரிங்க, வா கண்ணா. உட்காருப்பா. டாக்டர் சார், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளா ரொம்ப இருமுறான். அட பத்ரியா, என்ன சங்கரன? இப்ப பிரதாப் உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தானே இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. அவனோட நிலைமைய பார்க்கவே முடியல. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னவோ அடிக்கடி இயேசுவோட அந்த அற்புதம் தான் ஞாபகம் வருது. அந்த நோயாளி சிறுமியை எழுந்து நடக்க வச்சாரே, அந்த சம்பவத்தை தான் சொல்றேன். நேத்துக்கு வீட்டுல உட்காந்து நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கும் அது மாதிரி நடந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். பாவம் பிரதாப்ப நினைச்சா பரிதாபமா இருக்கு. எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. யாராலையும் எதுவும் செய்ய முடியல. இனிமே எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஆமா,
அந்த சினிமால பார்த்தோம்ல, இயேசு மசியா என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. கோபியும் அப்பாவும் கூட இதே தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன? அதான் அவருக்கு சிறு புள்ளைங்கன்னா கொள்ள பிரியம். பசிச்சவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாரு. எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருப்பேன் என்று கூறியிருக்கிறாரு. நாம் காப்பாற்றப்பட போகிறோம். கௌரி, என்ன இயேசுவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஒண்ணும் தெரியாது. பாட்டி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிறப்பாருன்னு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த புத்தகங்கள்ல அவரோட பிறப்ப பத்தி எழுதி இருந்துச்சா. அதாவது அவர் பிறக்க போவது நிச்சயம்னு. ஆமா, நிச்சயம். அப்புறம் அந்த படத்துல அந்த விதவையோட மக செத்து போனவனை பத்தி காட்டினாங்களே, அத பார்த்ததுன்னு அப்படியே ஆடி போயிட்டேன். செத்த அந்த பையனை இயேசு மசையா எப்படி எல்லாரும் முன்னாடி எழுப்பி நிக்க வச்சாரு? அது அந்த விதவைக்கு அவன் ஒரே மகன். இயேசு அவளை பார்த்து மனதுருக்கம் நிறைந்தவராய், அந்த பாடையை தொட்டு, வாரிவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். இயேசு அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். இயேசு ரொம்ப ரொம்ப புனிதமா வாழ்ந்தாரு. அவர் அங்க ஏழைங்களோட பாவிங்களோட சேர்ந்து வாழ்ந்தாரு. இந்த சமுதாயம் புறக்கணிச்சவங்களோட வாழ்ந்தாரு. எனக்கு என்னவோ அவர் இந்த பாதையில நடந்து வர மாதிரி தோணுது. இது அற்புதமேதான். அந்த பெண் வருஷக்கணக்கா நோயாளியா இருந்தாங்க. அவங்க எப்படியோ இயேசு கிட்ட வந்து வஸ்திரத்தின் நுனியை விசுவாசத்தோட தொட்டு பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க. ஆமா. என்ன மறுபடியும் 3 பேரும் கூடியாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும், அவங்க 3 பேரோட மகாநாடு நல்லா நடக்கட்டும். அப்பா, நாங்க பிரதாப்ப பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அவன் குணமாயிடுவான்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் இருக்கு. உலகமே நம்பிக்கையில தானே ஓடிட்டு இருக்கு. அண்ணே, அந்த படத்துல காட்டுறாங்களே, அதெல்லாம் நிஜமா? நிச்சயமா அவர் நம்மள எல்லா வியாதியில இருந்து குணமாக்கிடுவாரா? அப்படித்தான் நினைக்கிறேம்மா. அவங்க என்ன தப்பாவா காட்ட போறாங்க? அப்புறம் அந்த பெண் தைரியமா இயேசுவின் மேலாடையின் நுனியை தொட்டது. இத பாருமா, அந்த தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போட வேண்டியதுதான். யோசிச்சு பாரு, அந்த காலத்து பழக்க வழக்கம். இவன் நேரா போய் வா வந்து என்ன தொடுன்னு சொல்லி இருக்க முடியாது. ஆனா அவளுக்கு மனசுல முழு நம்பிக்கை இருந்துச்சு. இயேசு போட்டிருந்த உடையோட ஒரு நுனிய தொட்டா கூட அவ பூரணமா குணமடைவாங்கிற நம்பிக்கை அவளுக்கு நிச்சயமா இருந்துச்சு. மனசுல உறுதி இருந்துச்சு. இயேசு திரும்பி என்னை யார் தொட்டதுன்னு கேட்டாரு.
அதுக்கு பக்கத்துல இருங்க ஜனங்க சொன்னாங்க, பாருங்க உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, இதுல யார் வேணா தொட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், என்ன யாரோ தொட்டிருக்காங்க, ஏன்னா எங்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னாரு. அதை பார்த்து அந்த பெண்ணால மறைஞ்சிருக்க முடியல. அவ ஓடி வந்து இயேசுவோட கால்ல விழுந்தா. 12 வருஷங்களா நோய்வாய்ப்பட்டிருந்தா. இயேசு அணிஞ்சிருந்த வஸ்திரத்தோட ஒரு நுனியை தொட்டதுமே அவ குணமடைஞ்சு விட்டதா சொன்னா. இயேசு அவங்கிட்ட சொன்னாரு, மகளே கவலைய விடு, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியதுன்னு சொன்னாரு. மகிழ்ச்சியோட சென்று வான்னாரு. அப்பா, உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ஏசு கடவுளா? ஆரம்பத்துல எனக்கு அப்படி தோணல. ஆனா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பத்தி படிச்சேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு மேல எனக்கு அன்பு வளர்ந்துச்சு. அவர் தான் எத்தனை பேருக்கு உதவி இருக்காரு, எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவரோட அற்புதம் பேச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என்னால கர்த்தரை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கர்த்தர் தான் நம்ம படைச்சிருக்காரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அப்பா ஒண்ணு கேட்கலாமா? ஏசு மேல உங்களுக்கு இம்புட்டு நம்பிக்கை வர இந்த சின்ன விஷயம் போதுமா இருந்துச்சா? ஏழுமா, மனுஷனோட மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா மனுஷனுக்கு அது மேல தானே நம்பிக்கை வந்துடுது. உனக்கு புரியும்படியா சொல்ல எனக்கு தெரியல, ஆனாலும் ஒண்ணு சொல்றேன். நான் இயேசு அணிஞ்சிருந்த வஸ்திரத்தோட நுனிய கொஞ்சமா தொட்டதும் எனக்குள்ளேயே ஏதோ ஒரு நல்ல விதமான மாற்றம் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட அந்த காலத்துல எத்தனையோ சித்த புருஷர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாரையும் விட தனிப்பட்டவர் இயேசு. மகளே, தன்னை கொல்ல வந்தவரை கூட மன்னிச்ச ஒரே ஒருவர் தான் இயேசு. ஏன்னா அவருக்கு தெரியும், வாழ்க்கைங்கிறது சொல்லி புரிய வைக்கக்கூடிய விஷயம் இல்ல. அவர் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில ஒரு புது உறவை உருவாக்கினாரு. ஏன்னா அவரும் தானே கர்த்தர். இப்ப மட்டும் இயேசு மெசையா இருந்தா நம்ம கிராமத்துல என்னவெல்லாம் நடக்கும்? மகளே, இப்ப அவர் இல்லேன்னு உனக்கு யார் சொன்னது? அவர் எங்கேயும் இருக்காரு, எப்பவும் இருக்காரு. ஆனா அது எப்படிப்பா? பார் மகளே, இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு? நம்ம எல்லார் கூட வசிக்கத்தானே, நம்மளோட துக்கம் வலி நம்மளோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கத்தானே. ஆனா அந்த காலம் இப்ப மாதிரி இருக்கல. அப்பெல்லாம் ஏழைங்க ரொம்ப அதிகம், பணக்காரங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க பேராசக்காரங்க, சட்டமும் அவங்க பேச்சதான் கேட்கும். ஏழைங்க மேல குற்றம் சுமத்திக்கிட்டே போவாங்க, அவங்க மேல பாரம் ஏத்திக்கிட்டே போவாங்க. அந்த சமயத்துலதான் இந்த பூமியில இயேசு பிறந்தாரு. நல்லவங்களுக்கு இயேசு ஒரு தேவதூதனா வந்தாரு. கர்த்தரோட செய்தி இந்த உலகத்துல எல்லாருக்கும் பரப்பினாரு. உலகத்துக்காக அவர் மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தாரு. இப்ப நீயே சொல்லு, அவர்கிட்ட இவ்வளவு சக்தி இல்லைன்னா அவரால் உயிர் தெழுந்து வர முடியுமா? அதனாலதான் அவர் எங்கேயும் போகலைங்கிற. அதாவது இயேசு சிலுவையில மரிச்சது இந்த கதையில ஒரு முக்கிய அம்சமா? ரொம்ப சரி. அவர் ரத்தம் சிந்தினதுலதான் மோட்சம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதெல்லாம் நடந்தப்ப தேவனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் நம்புறது ரொம்ப கஷ்டம். நம்ம பிள்ளைய நாம பிறருக்கு தியாகம் பண்றது இருக்கட்டும், எந்த காரணத்துக்கும் நாம பலி கொடுக்க மாட்டோம். நான் நம்புறேன், அவர் இப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. இன்னைக்கு நான் அவரை பார்த்தேன்னா அவர்கிட்ட கேப்பேன், பிரபுவே என் பிரதாப்ப குணப்படுத்துங்க, அவன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அப்பா, இயேசுவால நம்ம பிரதாப்ப குணப்படுத்த முடியும்ல? ஏன் குணப்படுத்த முடியாது? ஆமா, நீங்க அந்த படத்துல பாக்கலையா? அந்த பையனை எப்படி சாத்தான் பிடிச்சிருந்தது. பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனை சாத்தான் பிடிச்சிருக்குன்னு இயேசு பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு. இயேசு சாத்தான் கிட்ட சொன்னாரு, ஓடுங்க, இங்க இருந்து திரும்பி பார்க்காம ஓடுங்க. சாத்தான் எல்லாம் ஓடி போயிடுச்சு. போதகரே, போதகரே, என் மகனை கண்ணோக்கி பாரும், தயவு செய்து அவனுக்கு உதவி செய்யும். அவன் எனக்கு ஒரே மகன்.
அவனை குணமாக்க உமது சீஷரை வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர்களால் முடியாமல் போயிற்று. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா. அவனது முகத்தில் எவ்வளவு மாற்றம்! என்ன ஆச்சரியம்! இப்ப நீயே சொல்லு, இயேசு இதையெல்லாம் செய்யறாருன்னா அவர் நம்ம பிரதாப குணப்படுத்த மாட்டாரா என்ன? இந்த மாதிரி கருணை, இத்தனை அற்புதம் எல்லாம் கடவுளால மட்டும்தான் காட்ட முடியும். அப்படின்னா இயேசுவும் கடவுளா? நிச்சயமா, இதுல சந்தேகமே வேண்டாம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பார்வை இழந்த மனுஷன் நடுங்கிக்கிட்டு, இயேசுவே என் மேல கருணை காட்டுங்கன்னு வேண்டிக்கிட்டான். இயேசு கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? அவனு சொன்னா, நான் இந்த 2 கண்ணாலையும் இந்த உலகத்தை பார்க்கணும். உடனே இயேசுவும் அவனுக்கு அந்த பார்க்கும் சக்தியை கொடுத்தாரு. இப்ப யோசிச்சு பாரு, இவ்வளவு செஞ்சவரால நம்ம பிரதாப குணப்படுத்த முடியாதா என்ன? முடியும். அதுக்கு நம்ம சுத்த இருதயத்தோட அவர்கிட்ட வேண்டிக்கணும். பிரதாபுக்காக நாம என்ன வேணாலும் செய்வோம். ஒரு தடவை சுத்த இருதயத்தோட இயேசு கிட்ட வேண்டிதான் பாப்போமே. யாருக்கு தெரியும், அவர் கருணை காட்டலாம். ஆமா, ஒரு தடவை கேட்டு பாருங்க. இயேசுவே, எங்க மேல கருணை காட்டும். பத்ரியோட குடும்ப கஷ்டத்தை விலக்கிவிடும். இந்த கிராமத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துங்க. நீங்க இல்லாம இந்த வாழ்க்கை பயனற்றது இயேசுவே. உள்ளம் முருகி அவரிடம் கேட்டால் ஏன் கிடைக்காது? இருளை விளக்கும் மொழியின் தீபம் ஏன் எரியாது? ஒவ்வொரு கணமும் துணையும் அவரே, ஒவ்வொரு கணமும் துணையும் அவரே, அன்பும் அவரே. உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. ஒவ்வொரு மூச்சிலும் அவரே உடன் இருப்பார் நம் முன்னே. ஒவ்வொரு மூச்சிலும் அவரே.
என்ன பிரதாப்ப பத்தி கேட்டில்ல? எப்பேற்பட்ட அற்புதம் பாரு. ஆமாப்பா, நாம உண்மையான மனசோட இயேசு கிட்ட வேண்டிக்கிட்டோம், பத்ரி குடும்பத்துக்கிட்ட கருணை காட்டுங்கன்னு. உடனே பிரதாப் உடம்பு தேர ஆரம்பிச்சிடுச்சு. ஆண்டவனே, உனக்கு லட்சோப லட்சம் நன்றி. எவ்வளவு பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு. இப்ப இன்னைக்கு என்ன வேண்டிக்கிற? புது புது துணிங்களும் புத்தகமும். உன்கிட்ட போட்டுக்க துணியே இல்லையா? என்கிட்ட இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு. வேண்டிக்கட்டும். உண்மையான மனசோட எது வேண்டினாலும் கிடைக்கும். பிரார்த்தனைனா நாம எல்லாருமே எப்ப வேணாலும் எது வேணாலும் கடவுள்கிட்ட கேட்கலாமா? பிரார்த்தனைக்கு அர்த்தமே கடவுளோட பேசுறதுதான். நாம சொல்றத சொல்லுவோம், கடவுள் பதில் சொல்லுவாரு, புரிய வைப்பாரு, அமைதிப்படுத்துவாரு. ஆனா ஒண்ணு முக்கியம், கடவுளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது வேணுங்கிற போது மட்டும் அவரை நினைக்கிறது சரியில்லை. அப்படி செஞ்சா உனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு விட்டு போயிடும். ரொம்ப சரி. நான் உன்னோட பேசுறத நிறுத்த மாட்டேன். ஆனா இந்த அன்பு உறவு இருக்க எங்களுக்கு நடுவுல, அந்த அன்பு குறைஞ்சா அது என்ன நிலக்கொலைய வச்சிடும். ஏன்னா நீ என்ன பண்ற, உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியணும். நிஜந்தா, உங்க கூட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, என் பேச்ச நீங்க கவனமா கேட்டா ரொம்ப திருப்தியா இருக்கு. நினைச்சு பாருங்க, நம்மள ஒருத்தர் இல்லனா கூட வாழ்க்கை சோர்வாகி விடும். எல்லாரும் ஒன்னா இருந்து அன்பா பேசி பழகிறது ரொம்ப முக்கியம். இந்த அன்பை எல்லாம் பார்க்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. மாயா என் கூட 4 வார்த்தை பேசுற, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறா. கடவுள்கிட்டயும் நம்ம உறவு இப்படிப்பட்டதுதான். அவர் நம்ம அப்பா மாதிரி. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை அளவிடவே முடியாது. ஒரு மனுஷனால கூட தான் மகன் மேல இத்தனை அன்பு வைக்க முடியாது. அவர் நம்மள அந்த அளவு நேசிக்கிறாரு. அவர் நம்ம எப்பவும் பாதுகாப்பாரு. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமாவும் கஷ்டமாவும் இருக்கு. அதாவது கடவுள் கூட பேசுறதும் அவர் பேச்ச கேக்குறதும். ஆனா இந்த வேலை மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு நல்லா வளரும். நாளாக நாளாக நாம கடவுளுக்கு நெருக்கமாறத உணர்வோம். ஒருத்தர ஒருத்தர் ஆழமா நேசிக்கிற 2 பேர் மாதிரியே தான் இதுவும். மெல்ல மெல்ல அவர்கள் உறவு நெருக்கமாகும். இயேசு தன் பக்தர்கள் கிட்ட என்ன சொன்னார்? எது வேணாலும் என் பேர்ல கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன தேடணும், அவ்வளவுதான். அவருடைய கதவை தட்டுங்கள், திறக்கப்படும். பாலு, பாலு கதவை தர. பாலு. அட யாருது இந்த ராத்திரி நேரத்துல? அட நான் தான்ப்பா, கோபு வந்திருக்கேன். நீயா இந்த நேரத்துல? எல்லாரும் சௌக்கியம் தானே? பாலு, உன் வீட்டுல சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் பாரு, என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, ஆனா சாப்பிட எதுவுமே இல்ல. அட இந்த சமயத்துல நான் என்ன செய்வேன்? என் மனைவி தூங்குறா, அவளை எப்படி நான் எழுப்புவேன்? பாலு, ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். வந்திருக்கிற விருந்தாளிக்கு ஒரே பசியா, அவருக்கு சாப்பிட கொடுக்காட்டி என்ன பத்தி என்ன நினைப்பாரு? மான பிரச்சனைப்பா. கோபு, அவ நாள் முழுக்க உழைச்சிட்டு அசந்து தூங்குறா. பாரு, இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாலு, முடியாதுன்னு சொல்லிடாத. நான் உன்னை நம்பித்தான் வந்திருக்கேன். என்னங்க, கவலைப்படாதீங்க, நான் சமைச்சிடுறேன். கடவுள்கிட்ட இப்படித்தான் நடக்கும் இல்லையா? எப்ப எது வேணாலும் கேளு. கடவுளே சொல்லியிருக்காரே, கேளுங்க 1 தடவை, 2 தடவை, 3 தடவை. ஏன்னா அவர் சொர்க்கத்துல இருக்கிற நம்மோட பிதா. எல்லா அப்பாவையும் மாதிரி நமக்கு நல்ல நல்ல பொருள் எல்லாம் தர அவர் விரும்புறாரு. ஆனா அப்பா, கேட்கணும்னா நிறைய பேர் கடவுள்கிட்ட எத்தனையோ கேக்குறாங்க. சில பேருக்கு வீடு வேணும், சில பேருக்கு சாப்பாடு, இன்னும் சில பேருக்கு வேற ஏதோ. ஆனா ஆனா இப்ப நீங்களே பாருங்களேன்ப்பா, என்ன நடக்குது? எல்லாருக்கும் எல்லாம் ஏன் கிடைக்கிறது இல்ல? இதானே நீ கேட்க வந்தது? ஆமாம்பா. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது சுலபம் இல்ல. ஆனா இயேசுவே சொல்லிருக்காரு, நல்ல மனசோட கேளு, கடவுள் மேல பூர்ண நம்பிக்கை வச்சு சரியா கேட்டுக்கிட்டே இரு அவர்கிட்ட. சரியா சொன்னீங்கப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு, இயேசு அந்த கடுகு விதைகளை செஞ்ச அற்புதம். இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீ இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி,
நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இயேசு தன் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரார்த்தனை எப்படி செய்யணும்னு கத்து கொடுத்தாரு. மோட்சத்திலும் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறவர் ஏ பரமபிதா, இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் உங்களை வணங்குகிறோம். பூமியில் உமது ஆட்சியை ஏற்கிறோம். தங்கள் இச்சையும் தீர்மானமும் அனைத்திலும் உயர்ந்தது. எங்கள் வாழ்க்கையையும் இவ்வுலகையும் காப்பாற்றுங்கள். உணவு, உடை, வாழ்க்கைக்கு வேண்டிய மற்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுங்கள். நாங்கள் அறிந்த அறியாதவர்களோடு ஏதேனும் வேறுபாடு ஏற்பட்டால் எங்களை மன்னித்துவிடும். அதோடு யாராவது எங்களுக்கு ஏதேனும் தீங்கிழைத்தால் அவர்களை மன்னிக்கும் சக்தியை கொடும். பேராசை, தீய வழிகளில் செல்லாமல் எங்களை காப்பாற்றும். எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்களிடம் உள்ள அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். ஏனெனில் எல்லாமே நீர் தந்தவைதான். வானமோ பூமியோ எல்லாமே உம்முடையவைதான். இந்த மனசுல அவருக்கு நன்றி இருக்கு. அதனால நாம அவரை நல்ல மனசோட நினைக்கிறோம். எங்க உடல், ஆன்மா இரண்டின் தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் பிரபுவேன்னு கேட்கிறோம். அப்புறம் கடைசியில அவருக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா அவர் நம்மோட ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்டு பதிலளிப்பாரு. நீயே தலைவன் எமக்கு செய்யா, நீயே தலைவன் எமக்கு செய்யா, எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல். நீயே தலைவன் எமக்கு செய்யா, எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல். உன் வழி நடக்கும் அன்பர் எவரும் என்றும் தனிமையில்லை, என்றும் தனிமையில்லை, என்றும் தனிமையில்லை, என்றும் தனிமையில்லை. நீயே தலைவன் எமக்கு செய்யா, எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல். உன் வழி நடக்கும் அன்பர் எவரும் என்றும் தனிமையில்லை, என்றும் தனிமையில்லை, என்றும் தனிமையில்லை. நீயே தலைவன் எமக்கு செய்யா, எல்லாமே உமது செயல், எல்லாமே உமது செயல். அப்பா, ஒன்னு சொல்லுங்க, கடவுள் நம்ம கூட எப்படி பேசுவாரு? வா லீலா, ரூபா, மாயா, நீ வா, உட்காருங்க. வா. கோபி கேக்குறான், கடவுள் நம்ம கூட எப்படி பேசுவார்னு. அதுக்கு அவர்கிட்ட பல வழிகள் இருக்கு. சினிமால கூட காட்டினாங்களே. உண்மையான கதைகளும் வரலாறும் இருக்கு, தார்மீக விஷயங்கள். ஒரு பெரிய புத்தகம் இருக்கு, அது கிரந்தத்துல எழுதினது. அத படிச்சா கடவுள்
நேர்ல பேசுற மாதிரியே இருக்கும். அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. அதோட சக்தியை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது என்ன சக்திப்பா? அட என்ன நீ, இத்தனை பெரிய பிரபஞ்சம், இத்தனை பெரிய உலகம் உருவாயிருக்கு. பெரிய பெரிய மலைகள், அலை வீசும் சமுத்திரங்கள், எப்படி வந்துச்சு இதெல்லாம்? ராத்திரியில லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னுது, காலையில சூரியன் உதிக்குது. எங்க இருந்து? எல்லாம் அந்த பிதாவாகிய தெய்வத்தோட சக்தியாலதான். இயேசுவோட ஒவ்வொரு பேச்சிலையும் சொல்லுலையும் அதே சக்தி இருக்கு. நல்லா நினைச்சு பாரு. அதனால தான் பிறவியிலேயே ஊனமாய் இருந்த ஒருவர்கிட்ட இயேசு சொன்னாரு, எழுந்து நடன்னு. ஆமா, அவனும் நடந்தான். அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் இதே சக்தி இருக்கு. நம்ம உடம்பு எப்படி உசிரோட இருக்கு, ஆன்மா எப்படி வாழுது, எல்லாம் அதுல எழுதியிருக்கு. இந்த எல்லா விஷயமும் ஒரு தடவை ஜனங்களுக்கு புரிஞ்சிட்டா இந்த உலகத்துல பயம்ங்கிறதே இருக்காது. அதுல எழுதியிருக்கு, ஒவ்வொரு வினாடியும் நாம கடவுளோட சக்திக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். நம்மள அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. மரணம், நோய், துக்கம், அந்த சக்தி எப்பவும் நம்மளை ரட்சிக்குது. சரியா சொன்னீங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டம் தர்மம் பக்தி வழியில நடக்கிறது. சுகம் துக்கம் நல்லது கெட்டது எல்லாம் எப்பவும் சேர்ந்தே வரும். ஆனா துக்கம் கெட்டது இது ரெண்டுக்கும் முன்னாடி சுகமும் நல்லதும் இருக்கிற இடம் தெரியாது. ஒரு பக்கம் குழந்தை பிறந்தா வர்ற சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெரியவங்க வயசானவங்களோட மரணம் தர துக்கம். எல்லா பக்கமும் கஷ்டம், நோய்கள், கண்ணீர், இதுதான் அதிகமா தெரியுது. நீ சொல்றது சரிதான். ஆனா கடவுள் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரட்சிக்கிறாரு. இயேசு சொல்லிருக்காரு, தூய மனசோட ஆத்மாவோட கர்த்தரை நேசிங்கன்னு. நீங்க அவருடையவங்க, அவரு உங்களுடையவர். ஆமா, அதோட உங்களை நீங்க நேசிக்கிற அளவு பக்கத்து வீட்டாரையும் அக்கம் பக்கத்துக்காரங்களையும் நேசிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. செஞ்சுதான் பாருங்களேன். இதை மட்டும் செய்ய முடிஞ்சா பாருங்க, கிராமத்தோட நிலைமையே மாறிடும். இது முதல்ல பஞ்சாயத்துக்காரங்க மனச மாத்தணும். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க மனச மாத்தணும்னு இயேசு விரும்பினாரு. அது சரிப்பா, உங்களை நீங்கள் நேசிக்கும் அளவு உங்கள் அண்டை வீட்டுக்காரரை நேசியுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் ரொம்ப சுலபம். மனுஷன் தனக்காக எல்லாம் கேட்பான், அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் கேட்போமே. நாமே பெரியவங்களா சுகமா வச்சு என்ன பிரயோஜனம்? இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லதான் இருக்குப்பா. சொர்க்கமே பூமிக்கு வந்துட்டாப்ல இருக்கு. ஆனா மனுஷனோட சுபாவம் எங்க மாறுது? எனக்கு ஞாபகம் இருக்கு கோபி, இயேசுவும் இதே மாதிரி தான் சொன்னாரு. பூத்து மலரும் பூக்களை பார், அவை சும்மா மலருது. தாங்கள் எப்படி இருக்கோங்கிறத பத்தி அவ கவலைப்படுறதில்ல. என்ன சாப்பிடும், என்ன குடிக்குங்கிற கவலை இருக்கா? அவைகளை படைத்தவர் கர்த்தர், போஷிக்கிறவர் அவர்தான். அதனால அவை வண்ணங்களை வாரி இறக்குது. இதெல்லாம் பேசாதீங்கப்பா, எனக்கு நம்ம வயல் தான் ஞாபகம் வருது. அத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? உன்னையே நீ இந்த கேள்வியை கேட்டுப்பாரு. இந்த இயற்கை அழகு, ஓடும் நதிகள், உயரமான மலைகள், பச்சை பசும் வயல்வெளி, மரம், செடி, வண்ணமயமான பூக்கள், இவைகளையெல்லாம் பாக்குறப்ப கடவுள் நம்ம எப்படி கவனிச்சு பாருங்கிறது உனக்கு புரியலையா? நம்மளை பத்தி கவலைப்படுவாரு. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் அந்த பூக்களை விட நம்மளை அதிகமா நேசிக்கிறாரு. ஏன்னா பூக்கள் மலர்ந்து வாடி போகுது. ஆகாயத்துல பறக்கிற குருவிங்களை விட அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறாரு. இத பத்தி இயேசு சொன்ன உதாரணம் நினைவு இருக்கா? எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை. அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார்.
பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுவதனால் தான் சரீர அளவோடு எவன் ஒரு முழத்தை கொட்டுவான்? அற்பமான காரியத்தையே உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? இந்த காட்டு புஷ்பங்கள் வளருவதை கவனியுங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளைப் போல் உடுத்தியிருந்ததில்லை. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால், இது எல்லாமே கடவுளோட வார்த்தைகள் தான். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, வாழும் கலை. இதை ஏத்துக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியம். என்றும் பாவம் நம்மை நாடி வந்து நலிய செய்யும். ஏவுருவில் இறைவன் வருவார் என்று அறிந்திடுவாயே. அன்பின் மாயம் அவர் செய்யும் ஜாலம் அறிந்திடுவோம். உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. உலகின் வண்ணம் நன்றே. பாருங்கண்ணே, 100ல ஒரு வார்த்தை. நம்ம ஊருக்கு ஆத்துல இருந்து தண்ணி நேரா வரணும், அவ்வளவுதான். இல்லாட்டி வேலை எதுவும் நடக்காது. 15 நாளைக்கு முன்னால பஞ்சாயத்து ஆபீஸ்ல இந்த வேலைக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. இப்ப திடீர்னு ஏன் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு தெரியலையே. அதானே நானும் சொல்றேன். பாருங்க, சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஜில்லா பரிஷத்துல நமக்காக சத்தமா பேசக்கூடியவங்க யாருமே இல்ல. சின்ன கிராமம், விரல் விட்டு என்ற மனுஷங்க கத்துங்க, கத்துக்கிட்டே இருங்க, யாரு கேட்க போறாங்க? அப்படியே வடிகால் வந்தா மட்டும் என்ன, அத பராமரிக்கிற பொறுப்பு யாரோடது? நிலத்து சொந்தக்காரங்களோடது தான், வேற யாரோடது? இத பாருங்க, நமக்கு தண்ணி வேணும்னா அதை பராமரிக்கிறது நம்ம வேலை தானே. அதை வச்சு பராமரிக்கிற செலவு எதுவானாலும் அதுக்கு நாம கிராமத்து ஜனங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுறவு சங்கத்துல காசு போட்டுக்கிட்டே வரணும். அரசாங்க வேலையை நாம எல்லாரும் சேர்ந்து பார்த்து தான் செஞ்சாகணும். ஒன்னு செய்வோம், அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கிராமம் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து கட்டுக்கோப்பா உறுதியா இருந்தா தான் நடக்கும்.
எனக்கு ஒன்னும் புரியல. இந்த வாரு பத்ரி, நாமெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி மனுஷங்கள ஆயிட்டோம். நமக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் கிடைச்சாச்சு. கிராமத்தோட சந்தோஷத்துக்காக நாம ஒத்துமையா அந்த லட்சியத்தை நிறைவேற்றணும். ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கணும். கிராமத்துல அமைதி நிலவ செய்யணும். ஒன்னா சேர்ந்துதான் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அதோட கடவுள் விரும்புற மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். புரிஞ்சுதா? வணக்கம் சங்கர். வாங்க வாங்க மோகன் சார், வாங்க. வணக்கம் பத்ரி. வணக்கம் ஐயா, உட்காருங்க. என்ன விஷயம்? கால்வாய் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சாதான் இந்த வேலை நடக்கும். இது அவசியம்பா. சமுதாயத்தை முன்னேற வைக்கிற பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. மோகனையா, என் பையன் விஷயத்துல நடந்த அற்புதத்தை பார்த்ததுல இருந்து நான் இயேசுவோட வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பிரமாதமான அற்புதம் தான். பிரதாப் உடம்பு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. லக்ஷ்மி, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் நம்ம வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சிட்டாரு. ஆமா, இப்ப நாம தனியா இல்ல, இயேசு நம்ம கூடவே இருக்காரு. அந்த படத்துல அவர் சொல்லிருந்தாருல, நாம பாதை மாறி போனாலும் அவர் நம்மள கண்டுபிடிச்சிருவாருன்னு. அந்த குள்ளனோட கதை உனக்கு ஞாபகம் இருக்கா? பாவம், அவன் ரொம்ப குள்ளமா இருந்ததால கூட்டத்துல அவனால இயேசுவை பார்க்கவே முடியல. அப்ப அவன் அங்கிருந்து ஒரு மரத்து மேல ஏறி அவரை பார்க்கலான்னு நினைச்சான். உடனே இயேசு அந்த மரத்து பக்கம் போய் நின்னாரு. சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என் வீட்டிலா? அவனுடைய வீட்டில் யார் தங்க விரும்புவார்கள்? இயேசுவை சகேயுவுக்கு எப்படி தெரியும்? கேளுங்கள், என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் எதையாயிலும் வாங்கி இருந்தால் நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. வரி வசூலுக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா? கூடாத காரியம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசு சொன்னார், பிரபுவோட பேச்சை கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவரோட ஒவ்வொரு பேச்சுப்படியும் நடக்கிறதுங்கிறது ஒரு கருங்கல் அஸ்திவாரத்துல வீடு கட்டினதுக்கு சமம். அதை எந்த புயலும் அசைக்காது, எந்த வெள்ளமும் உடைக்காது. கடவுள் பேச்ச கேட்காட்டா என்ன ஆகும்? வெறும் மண் வீடு மாதிரிதான். கொஞ்சம் மழை பெஞ்சா போதும், வீடு கரைஞ்சு போயிடும். பாருங்க, நாம இப்ப கத்துக்கிட்டோம்ல, இதெல்லாம் நடைமுறையில கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகும்? நாம நல்ல மனுஷங்களா வாழ ஆரம்பிப்போம். மத்த எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து வாழ விரும்புவாங்க. அப்புறம் மக்கள் நம்ம கூட சேர்ந்துட்டா கிராமமே நல்லாயிடும்ல. நமக்குள்ள ஏற்பட போற இந்த மாற்றம் நம்மள மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் எல்லாரோட வாழ்க்கையை மாத்த முடியும். இயேசு ஒரு கதை சொல்லியிருக்காரு. விதைப்பவன் ஒருவன் விதைக்கச் சென்றான். அவன் விதைக்கையில் சில விதைகள் பாதையில் விழுந்து மிதியுண்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தன. அவை முளைத்த பின் அங்கே ஈரமில்லாததால் உலர்ந்து போயின. சில விதைகள் முற்செடிகளிடையே விழுந்தன.
முற்செடிகள் கூடவே வளர்ந்து நெருக்கிவிட்டன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து செடி வளர்ந்து 100 மடங்காக பெரும் பலனை தந்தன. போதகரே, ஜனக்கூட்டம் அருகில் இருக்கும் போதெல்லாம் ஏன் ஓமைகள் மூலமாக பேசுகிறீர்? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்க அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்து இதுவே: விதை என்பது தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசு அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களிலே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்பொழுது பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவர்கள் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அற்புதமான விஷயம்தான் பத்ரி. இதோ பாருங்க, நன்மையான இந்த ஆயுதம் தான் நமக்கு நகர் பிரச்சனையையும் தீர்த்து வைக்க முடியும். இதே மாதிரி நாம ஜில்லா பரிஷத் வர மட்டும் என்ன, மந்திரி வர கூட போக முடியும். என்ன சொல்ற நீ? நான் விளையாடல. எதனால வேலை நடக்குமோ அதை தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சங்கம் அமைச்சாகணும். ரொம்ப சரி. இந்த கிராமத்துல எவ்வளவோ செய்யலாம். நிறைய கஷ்டங்கள் இருக்கு. வட்டிக்கு கடன் தர்றவங்க, ஜமீன்தாருங்க செய்யற குற்றங்கள். படிக்க விரும்புற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வறுமையினால படிக்க முடியல. ஏகப்பட்ட நோய்கள், ஆனா மருந்துக்கு வழியே இல்ல. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எவ்வளவோ செய்யலாம். பாரு கோபி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நாம எல்லாம் இயேசு சொன்ன பாதையில நடந்தோம்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நாம நம்மள, நம்ம குடும்பத்தை, இன்னும் நம்ம கிராமத்துல நம்ம வேலையெல்லாம் நல்லா பாத்துக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நடக்கணும். குற்றம் தீர்க்காதீர்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தண்டனைக்குள்ளாக்காதீர், நீங்களும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அன்போடு வாழ்பவர்கள் சுகமாக வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் உன்னத வாழ்க்கை வாழ்வார்கள். நமக்காக நம்ம பொறுப்புகளை நாமே ஏத்து வாழ்க்கையை அன்புடன் கழிப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். இயேசு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் துயரத்தால வருந்தி கண்ணீர் சிந்துறாங்களோ அவங்களுக்கு இறைவன் ஆறுதல் அளிப்பார். நாம எல்லாருக்கும் கருணை காட்டணும். நம்ம ஊர்ல இல்லாதவங்களுக்கும் நமக்கு தீங்கிழிச்சவங்களுக்கும் கூட தான். நாம அமைதியோடு வாழ்ந்தா அது நமக்கு பலமாகும். நாமும் தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம். அதனால இனிமே நம்மள நாமே இயேசுவின் சீடர்களா நினைச்சு எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாம் கடன் தொல்லையில இருந்து காப்பாத்துறதுன்னு. நகரங்கள்ல அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்களாம். ஒரு விவசாயிக்கு வட்டி இல்லாம கடன் தந்து உதவுறாங்க. நிலம் வாங்குறதுக்காகவா? நம்ம எல்லாருக்கும் அங்க கடன் உதவி கிடைச்சா நாம எல்லாருமே ஈட்டிக்காரன் ஜமீன்தார் பிடியில இருந்து விடுபடலாமே. நம்மளோட எதிர்காலமும் நம்மளோட வயலும் மறுபடியும் நமக்கு சொந்தமாயிடும். கோபி, கிராமத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நாம முதல்ல அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணும். அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய கட்டாயமா செய்யணும். அப்பதான் நாம ஒரு நல்ல மனுஷன், நல்ல அண்ட வீட்டுக்காரன்னு பேர் எடுக்கலாம். நல்ல அண்ட வீட்டுக்காரன்னா யார் தெரியுமா?
நிறைய பேர் இதே கேள்விய இயேசு பிரான் கிட்ட கேட்டாங்க. எனக்கு பிறன் யார்? அந்த சிப்பாய்கள் அல்ல. அப்படி என்றால் ராயன்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆக்கப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை சத்திரத்தான் கைகளில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தான் நான் திரும்பி வரும்போது தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அவனுக்கு இரக்கம் காட்டியவனே. நீயும் போய் அந்தபடியே செய். அறியாமைனால நான் கிராமத்துல பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டேன். எவ்வளவு நாளா நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நான் அவன் கிட்ட போவேன், போய் மன்னிப்பு கேட்பேன். இப்ப என் மனசுல எந்த விதமான வெறுப்போ பகையோ இல்லைன்னு நம்பிக்கை விட்டுவேன். அதை நிரூபிச்சும் காட்டுவேன். இதெல்லாம் சுலபம் இல்ல, இருந்தாலும் விட மாட்டேன். இதான் வாழ ஒரு சரியான வழி. எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கேயை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். இதால நம்மளோட வாழ்க்கையே மாறிடும். நமக்கு எத்தனையோ தெரியும், அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நல்ல வழியில பயன்படுத்தினா கடவுள் இன்னும் அள்ளி கொடுப்பாரு. நிலைமைய குத்தம் சொல்லாம நாம அதே நிலைமைய நல்லா மாத்தி காட்டினா சந்தோஷம் கிடைக்கும். பிரமாதம். கோபி, நீ செய்யற இந்த காரியத்துல நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். இதோ பத்ரி தம்பிய பாருங்க, எவ்வளவு நல்ல பணியை செய்யறாரு. தன்னோட வீட்டு கதவை திருச்சபையின் பணிகளுக்காகவும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லவும் திறந்து வச்சிருக்காரு. இயேசுபிரான் சொன்ன வழியில எப்படி நடக்கணும்னு இவரே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தை எப்படி பெறலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த வேலையில நம்ம எல்லாரும் இவருக்கு உதவி செய்யணும். நிச்சயமா நாங்க கடன் தீர்க்கிற வேலையில இறங்கிடுறோம். ஊர்ல ஒரு நல்ல டாக்டரும் அவசியம். வாரத்துல 2 நாளாவது இங்க வரணும். குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். அதுக்காகவும் தேவையானவங்க கிட்ட பேசணும். ரொம்ப சரி. வாங்க, இந்த இயேசு பிரானோட படத்தை காட்டுறாங்கல்ல, அவங்க கிட்டே யோசனை கேட்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சிருக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க. ஏமாட்டாங்க. நான் சொல்லுவேன், அவங்க இந்த கிராமத்துக்கு வந்து நமக்கு அந்த சினிமா காட்டினது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் மாறி இருக்கு. இனிமே இயேசுவோட கருணை இருந்தா இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும். நமக்கு இப்ப ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இப்ப நாம தனியா இல்ல, இயேசுவின் கைகள் நம்ம மேல இருக்கு. இனிமே எந்த காரியமும் நிக்காது. பாருங்க, இயேசு இன்னொன்னு சொல்லிருக்காரு. ஒரு திட்டத்தை நம்ம போடுறதுக்கு முன்னால அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கான்னு பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் அதை மூட வேண்டி வரும். அப்புறம் வாழ்க்கை சிரிப்பு கடமாயிடும் இல்லையா? ஆனா இதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா பத்ரி தம்பி,
தினம் தினம் இயேசு நமக்கு வழிகாட்டும் போது நாமும் அதே வழியில தினம் தினம் முன்னேறணும். மத்தவங்க சொல்றத பத்தி கவலைப்படாம சின்னதா நமக்குன்னு ஆரம்பிக்கணும். அவர் கைய பிடிச்சுக்கிட்டே நடந்தா நம்மளோட எல்லா திட்டமும் சுலபமா முடிஞ்சிடும். தப்பா நடந்த வேலைகள் கூட சரியா நடக்கும். ஞாபகம் இருக்கா கோபி, இயேசு என்ன சொன்னாருன்னு? யாரு என் கூட வரும்போதே பின்னால திரும்பி பார்க்கறாங்களோ அவங்களுக்கு என் சீடராகிற தகுதி கிடையாது. அதனால இயேசுவோட துவங்க போற இந்த பயணத்துல நாம அவரை பத்தி தான் அதிகமா சிந்திக்க முயற்சி பண்ணணும். நல்வழி காட்டும் அவரது விரலை பற்றிடுவோமே. நல்வழி காட்டும் அவரது விரலை பற்றிடுவோமே. ஒன்று கோடி உலகில் பந்தங்களுடனே வாழ்ந்திடுவோமே. இன்பக் கனவுகள் நமக்கே சொந்தம். இன்பக் கனவுகள் நமக்கே சொந்தம். கண்டிடுவோமே. உலகின் வண்ணம் நன்றே, அதில் எங்கும் அவர் முகமே. ஒவ்வொர மூச்சிலும் அவரே உடன் இருப்பார் நம் முன்னே. உலகின் வண்ணம் நன்றே. இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் வேணும். நான் ஜெயிச்சிருவேன். இந்த தடவை ஒரு கை பாத்துறேன். இந்தாங்க. அடடா, இதான வேண்டி இருந்துச்சு. பாரு பத்ரி, இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இது என்னென்ன மாயமா இருக்கு? ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் பத்ரி. பாரு, கடந்தரவங்க ஆபீஸுக்கு போயிருந்தேன். அங்கேயும் எல்லா வேலையும் சுமூகமா நொடியில முடிஞ்சிடுச்சு. அண்ணா, அந்த விஷயம் என்னாச்சு? ஒரு விண்ணப்பம் போட்டான்ல. நடக்கிறது என்ன, சம்மதிச்சாச்சு. ரொம்ப நல்ல செய்திண்ண. அரசாங்க கடன் மட்டும் கிடைச்சிட்டா நம்மள எத்தனை பேரு ஈட்டிக்காரன் ஜமீன்தாருங்க பிடியில இருந்து விடுபட்டுறோம் இல்ல இல்லையா? எல்லாம் இயேசுபிரானோட ஆசீர்வாதம். நாம சும்மா நினைக்கத்தான் முடியும். நடத்தி வைக்கிறது அவர் தானே. சரியா சொன்னீங்கண்ணே, ரொம்ப சரியா சொன்னீங்க. அவர் நமக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு. இனிமே நாம அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும்.
அண்ணா கொஞ்சம் அங்க பாருங்க. அவர் நம்ம கிராமத்து ஆள் மாதிரி இல்லையே. ஆமா, முதல் தடவையா பாக்குறேன். ஊருக்கு புதுசு போல இருக்கு. இங்கதான் வர்றாரு. அண்ணா, இவரு சினிமாலாம் நடிக்கிறாருன்னா. ஜானி லீவர். ஜானி லீவர். என்ன சொல்ற நீ பத்ரி? அவர் இங்க எதுக்கு வர போறாரு? அவருதான், நிச்சயமா அவருதான். ஆமா, நெசமாலுமே ஜானி அண்ணன் தான். ஜானி அண்ணன், வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. டைம் பாஸ் பண்றீங்களா? உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரிங்க ஐயா, என்னால நம்பவே முடியல. உங்கள மாதிரி பெரியவங்க எங்களோட இந்த சின்ன கிராமத்துக்கு வரத என்னால நம்பவே முடியலைங்க. அட, எல்லாமே நம்பிக்கையின் விளையாட்டு தானே. உங்க கிராமத்தை பத்தி பெருமையா பேசுறாங்க, என்னால நம்ப முடியல. அதான் நேரா போய் பார்க்கலான்னு நினைச்சேன், இங்க வந்துட்டேன். ஆனா என்ன விஷயம்? உங்களுக்கு இப்ப என்ன பார்க்கணும்? சொல்றேன். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. இவரு பத்ரி. ஓஹோ, இவரு சங்கரண்ண. ஓ, ரொம்ப நல்லது. சங்கர அண்ணன், பத்ரி அண்ணன். அது என்னன்னா, கொஞ்ச நாளா இந்த கிராமத்தை எல்லாருமே பாராட்டுறாங்க. யார் இங்க வந்தாலும் ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சரியம்? நாங்களும் தான் கேக்குறோமே. அதான் இங்க எல்லாமே மாறி போச்சு. கிராமத்தோட நிலைமை, மனுஷங்களோட நிலைமை, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னென்ன உண்மைதானே. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உண்மையிலே இங்க அதிசயம் நடந்திருக்கனே. ஆஹா, என்ன நடந்தது? எனக்கும் சொல்லுங்களேன். வாங்க வாங்க, போய் காட்டுறோம். வாங்க வாங்க, விவரமா சொல்லுங்க. வாங்க. ஜானி என்ன சொல்லுங்க. இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? நம்ம முதல்ல அந்த சினிமாவை பார்த்தப்பதான். எந்த சினிமா? அதானே, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைய பத்தி வந்ததுல அந்த படம். அப்படியா? யார் இந்த சினிமாவை பத்தி உங்களுக்கு சொன்னாங்க? அதுவும் இயேசுவோட செயல் தான் சொல்லணும். பாருங்க, யாருகிட்ட அந்த சினிமா இருந்துச்சோ அவரையே தேவன் எங்க கிராமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருல்ல. பிரமாதம் பிரமாதம். அப்புறம் அந்த சினிமா பார்த்ததுல இருந்து தினமும் அதை பத்தியே தான் எல்லாருக்கும் பேச்சு. எல்லாரோட வாயிலும் அதே பேர் தான். இப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாமே மாறிடுச்சு. சபாஷ் சபாஷ். பாத்தீங்களா ஜானி என்ன? ஜானி என்ன சொல்லுங்க. இப்ப நாங்க புதுசா யாரையாவது பார்த்தா கூட அவர்கிட்டயும் நாங்க இயேசுவை பத்தி தான் பேசுவோம். சொல்ல போனா அவரை பத்தி பேசாமலே இருக்க முடியல. மன்னிக்கணும். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. ஜானி என்ன, அவரை பத்தி எவ்வளவு பேசினாலும் போதாது. உண்மை என்னன்னா, அவரை இந்த உலகத்துக்கு தேவன் தான் அனுப்பி வச்சிருக்காரு. பரமதேவனோட மகன் தானே அவரு. அது உண்மைதானே. அதனாலதான் ஆதாம் போல மனுஷனா வாழ்ந்தாரு. துக்கம் கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சாரு. ஏழைகளுக்கும் நலிந்தோருக்கும் உதவினாரு. எல்லாருக்கும் அன்பு போதிச்சாரு. இந்த உலகத்துக்காக தன்னையே பலி கொடுத்துட்டாரு. நமக்கு முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக. அவர் காட்டின பாதையில நடந்தா நமக்கு நல்லதே நடக்கும்னு நாங்க நினைச்சோம். அப்படியே நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எல்லாமே மாற துவங்கிச்சு. மகிழ்ச்சி வெள்ளமா பொங்கிச்சு கிராமத்துல. இப்படியே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான். அதாவது இயேசு காட்டின வழியில நீங்க நடந்ததாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி ஜானி என்ன, இதுல சந்தேகமே இல்ல. ஆஹா, சந்தேகத்துக்கு இடமே இல்ல. உண்மை எப்பவும் உண்மைதான். அது அறியாமையாலதான் சந்தேகப்படுறாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இவங்க எல்லாரும் தான் இந்த இடத்தையே மாத்தி காட்டியிருக்காங்களா? அண்ணே, உங்க எல்லாரையும் பார்த்து உலகத்துல மத்தவங்களும் கத்துறாங்க. இவதான் என் பொஞ்சாதி லட்சுமி. வணக்கம் வணக்கம். இவன் என் பையன் பிரதாப். ஓ, இதான் பிரதாப்பா? அடேப்பா, உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல? இவனுக்கு கடவுள் மறுஜன்மம் தந்திருக்காரு. ஓ, பரமேஸ்வரருக்கு கோடி நமஸ்காரம். உண்மையை சொல்லணும்னா நாங்க அவர் கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஐயா. உங்களோட நம்பிக்கை, உங்க மனசுல இருந்து வர பேச்சு எல்லாம் கேக்குறப்ப எனக்கும் சில சம்பவங்கள், எனக்கு நடந்த கஷ்டங்கள் ஞாபகம் வருது. எனக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. எல்லாத்திலும் பெரிய அற்புதம் என் மகனோட தான். என் மகனுக்கு டியூமர் வந்துருச்சு. கழுத்துல கட்டி வந்துருச்சு. அது டியூமர் ஆயிடுச்சு.
நரம்ப பாதிச்சிருச்சு. டாக்டர் சொன்னாரு நான் 15-20 நிமிஷத்துல சரியாக்கிடுவேன். ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன கூப்பிட்டு இந்த ஆபரேஷன் செய்ய முடியாதுன்னுட்டார். என் பையன் படுத்திருந்தா நீளமா வெட்டியிருந்தாங்க, பூரா வெட்டிட்டாங்க. இந்த ஆபரேஷன் நடக்காதுன்னாரு. ஏன்னா இது நரம்போட பிணைஞ்சு இருக்கு. தப்பி தவறி கூட ஒரு நரம்ப வெட்டிட்டாலும் ஒரு சைடு முழுசும் பக்கவாதம் வந்து வழங்காம போயிடும், பேரலைஸ் ஆயிடும். குழந்தைக்கு கண் பார்வை போகக்கூடும், சாப்பிடுறது கஷ்டம். அதோட இந்த டியூமர் மறுபடியும் வரலாமா? என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்டாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க தானே டாக்டர்னு. சரி செய்யாதீங்க, ஆபரேஷன்ல இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஆபரேஷன் வேண்டான்னு அவர் மறுபடியும் தையல் போட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஹோமியோபதி, ஆயுர்வேதம் எல்லாம் ஆரம்பிச்சேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. டியூமர் பெருசாயிட்டே போச்சு. இவ்வளவு பெரிய டியூமர். பையன் அதை ஷர்ட் காலர்ல மறைச்சுப்பான். என்ன செய்ய? சில சமயம் ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வருவான், பசங்க என்ன கேலி பண்றாங்கன்னு. நான் என்னப்பா கண்ணு செய்வேன்? நான் முடிஞ்ச அளவு வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா கடவுள் இருக்காரு, நல்லாக்கிடுவாருன்னு நான் கடவுள் மேல நம்பிக்கைய வச்சு ஜெப கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் போன இடங்கள்ல ஹீலிங்ஸ் எல்லாம் கூட நடந்துச்சு, ஆறுதல் கிடைச்சது. நானும் அங்க போக ஆரம்பிச்சேன். நான் பிஸியா இருந்தா என் மனைவி பிள்ளைய அடிச்சுக்கிட்டு போவா. எப்பவும் எல்லா பாஸ்டரும் சொன்னாங்க, இவனுக்கு குணமாயிடும், தேவன் இயேசு இவனை குணமாக்கிடுவாரு. எப்படி செய்வாரு, எப்ப செய்வாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா இவன் குணமாயிடுவான். நான் என் மகன் கிட்ட சொன்னேன், உனக்கு எங்கேயாச்சும் போகணுமா சொல்லு, எங்க போகணும்னு சொல்லு, உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா இந்த டியூமரை பத்தி பேசாதுன்னு. 2002 நான் என் பசங்களை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போனேன். அப்பா அங்க ஒரு பிரேயர் மீட்டிங்ல நின்னுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் ஐயா அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. அவரோட பார்வை மகனோட டியூமர்ல பட்டுச்சு. இது என்னன்னு கேட்டாரு. இது டியூமர்னு. மகனே, நீ அவனை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நியூயார்க்ல ஸ்லான் கேத்தரின் ஹாஸ்பிட்டல். கடவுள் இவனை குணமாக்க விரும்புறாரு, இவனை கூட்டிட்டு போனாரு. நான் என் மனைவி கிட்ட என்ன செய்யலான்னு, அதெல்லாம் வேண்டான்னுட்டா. பாரு, இப்போ நம்ம பரமேஸ்வரனோட வீட்டுல இருக்கோம், அவரே சொல்ற மாதிரி தோணுது, இயேசுவே அவர் உருவுல சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு. என் மனைவி இது 2002 2003 பண்ணலாம், 6 மாசம் தானே பாக்கி இருக்குன்னா. 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை தான் வேணும்னு. அப்புறமா தான் அவ சொன்னா தன்னோட சிநேகிதியோட போய் ஜாதகத்தை காட்டியிருக்கா. ஜாதகத்தை பார்த்தவரு 2002 உங்க மகனுக்கு ரொம்ப மோசம், 2003 நல்ல காலம் பிறக்குன்னாரு. நான் இதையெல்லாம் நம்பாதே, கடவுளை நம்பு அப்படின்னு சொன்னேன். அவர் உயிருள்ள கடவுள். அதுக்கு என் மனைவி, அவர் உயிருள்ள கடவுள்னா நீங்களே அவர்கிட்ட வேண்டிக்குங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் உங்க கூட பேசினா நாம ஆபரேஷன் செய்யலாம்னா. உடனே நான் அந்த நிமிஷமே மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணேன், இயேசுவே எனக்கு சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆபரேஷன் பண்ணட்டுமா வேண்டாமான்னு. அப்ப எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, மகனே ஆபரேஷன் பண்ணு, நான் உன் கூட இருக்கேன், பயப்படாதேன்னு. உடனே நான் என் மனைவி கிட்ட இப்படி குரல் கேட்டுச்சுன்னு, பிரபு ஆபரேஷன் செய்ய சொல்றாருன்னு. சரின்னு சொன்னா. அப்புறம் நாங்க ஆபரேஷனுக்கு கிளம்பி போனோம். எல்லாம் நல்ல டாக்டர் கிடைச்சாரு. தேதி எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஆபரேஷன் செஞ்சோம். எத்தனையோ பேர் என் மகனுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. நிறைய பேர் நெகட்டிவாவும் பேசினாங்க. ஆபரேஷன் செஞ்சா பையன் செத்துருவா, அவ பொழைக்க மாட்டான்னாங்க. ஆனா நாங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆபரேஷன் செஞ்சோம். 3 மணி நேரம் ஆபரேஷன் நடந்துச்சு. ஆபரேஷன் முடிஞ்சு குழந்தைய ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. அவனோட லெஃப்ட் சைடு பக்கவாதத்துல விழுந்துருச்சோன்னு பயத்தோட பார்த்தேன். ஆனா அவன் லெஃப்ட் ஹேண்டால, இடது கையால இப்படி காட்டி, டாடி நான் குணமாயிட்டேன்னு சொன்னான்.
அவன் கொஞ்சம் கூட கஷ்டப்படல, முழுசா குணமாயிட்டான். இது சாத்தியமே இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கி காட்டுறது பரமேஸ்வரனும் அவர் மகன் இயேசுவும் தான். சரியா சொன்னீங்க ஜானி அண்ணன். உங்களோட இந்த வேதனை நிறைஞ்ச கதையை கேட்டதும் இயேசு மேல இருந்த என் விசுவாசம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஜானி அண்ணா, இன்னும் சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல கஷ்டமான சம்பவங்களை பத்தி தெரியும்னு சொன்னீங்களே. பல கஷ்டமான சம்பவங்கள். ஆனா நம்ம மறந்துடுறோம். அவரு நல்லது செய்யறாரு, நாம கண்ணை மூடிக்கிறோம். என் பையன் விஷயத்துல இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் எனக்குள்ள இருக்கிற எல்லா தவறுகளையும் அழுக்கையும் வெளியேறலான்னு நினைச்சேன். முதல்ல நான் குடிக்கிறத நிறுத்தினேன். நான் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன். சிகரெட்டை விட்டுட்டேன், சூதாடுவேன், அதையும் விட்டுட்டேன். ராத்திரி ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன், அதையும் நான் நிறுத்திட்டேன். அப்புறம் முடிவெடுத்தேன், நான் தெரு தெருவா ஊர் ஊரா போய் இயேசுவோட அற்புதங்களை பத்தி எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணுவேன். எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லாருமே பலனடையணும். ரொம்ப நல்லதையா. உங்கள மாதிரி இன்னும் எத்தனை பேர் மாறி இருப்பாங்க. நாங்களே முழுசா மாறிட்டோம். நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம், இயேசு காட்டின வழியில தான் இனிமே நடக்கணும்னு. சபாஷ். ஆனா ஐயா, கிராமத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இயேசுவ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படுறாங்க. நாங்க எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியும்? நாங்களும் இப்பதானே கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், இருக்கிறது எதுவோ அது சத்தியம், அது மத்தவங்களும் அறியணுங்கிறதுதான். இல்லாட்டி கண் முன்னாடி இரும்பு பெட்டி இருந்தாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிற மாதிரிதான். அந்த இரும்பு பெட்டியால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா, இதோ பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற அறிவை எல்லார்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கணும். ஜனங்களோட நன்மைக்காகவும் மேன்மைக்காகவும் அதை பயன்படுத்தணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஜானி என்ன, எங்க கிராமத்துல மாறுதல் ஏற்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்து கிராமவாசிங்க எங்க கிட்ட வந்தாங்க. அது என்ன மாறுதல், அது எப்படி ஏற்பட்டது, இது எல்லாம் நாங்க எப்படி சாத்தியம் பண்ணினோம்னு எங்க கிட்ட கேட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிராமத்துல போய் இதே மாதிரி மாறுதல் செய்ய முயற்சி பண்ணாங்க. அடிக்கடி வந்து எங்களை கேட்பாங்க, புதுசா என்ன நடந்திருக்கு, புதுசா என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல எங்க எதிரிகளா இருந்தாங்க, இப்ப ரொம்ப அன்பா இருக்காங்க. என்ன சொல்ல, இதுதான் கடவுளோட லீலைங்கிறது. நான் தான் சொல்றேன், அவர் காட்டின வழியில நடந்தா இந்த மாதிரி அற்புதம் நிச்சயம் நடக்கும். உண்மைதான் ஜானி என்ன. நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தா இயேசுவை பத்தி தான் பேசுறோம், அவரோட அற்புதங்களை பத்தி தான் பேசுறோம். எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் நிறைய பேர் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை மாத்த முயற்சி பண்ணணும், அதை நல்லபடியா அமைச்சுக்கணும். இன்னும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா நிறைய விஷயம் தெரிய வருது. இப்ப எங்க மனசுல எப்பவும் ஒரே சிந்தனை, எப்ப எப்படி பிரபு எங்க வாழ்க்கையில வருவாரு, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்வாருங்கிறது தான். ஜானி அண்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இந்த விஷயத்தை இன்னும் முன்னோக்கி எப்படி எடுத்துட்டு போறது? இன்னும் நிறைய பேர் இதை கேட்டு அவங்க வாழ்க்கைய மாத்திக்கணும்னு மனசு ரொம்ப ஆசைப்படுது. பாருங்க பத்ரியாண்ணே, வாழ்க்கை மாறுவது தேவன் கையில இருக்கு. நாம நம்மளோட அனுபவத்தையும் சத்தியத்தையும் அவங்க முன்னாடி வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இயேசு என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென்.